நாம இந்த குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம கிட்ட எல்லா ஞானமும் எல்லா ஆற்றலும் இருந்தா கூட ஹனுமானுக்கு எப்படி அவருக்குள்ள இருக்கிற ஆற்றலும் ஞானமும் தெரியலையோ அதை போல நமக்கும் எங்க நம்ம நிர்குணத்துக்கு சம்பந்தப்பட்டு நம்ம இருப்போம். அப்போ எனர்ஜி ரொம்ப அழகாக ஃப்ளோ ஆகி மேலே போகும். கனவுகளை பேட்டர்னை கூட நம்ம மாற்றிக்கலாம் இந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆகும்போது. ஏன்னா அந்த கனவுகள் கூட நம்மளோட இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீம்ஸை கூட நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதை மாற்றிக்கிட்டு அங்கே கூட நம்ம வாழ்க்கையை நாம் நினச்சபடி வாழலாம். முக்கியமாக நாம் இங்கே தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கணும். நம்மளை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம உடல் அதுக்கு தகுந்தபடி இருக்கா, இல்லை அதுக்கு உடலுக்கு அந்த ஆற்றல் இருக்கா, மனசுக்கு அந்த ஆற்றல் இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒன்றும் அதை சரி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு உடலையும் சரி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு சக்கராவையும் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 7 நாட்கள் ஒவ்வொரு சக்கரா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நாம குண்டலினி சக்தி என்ற ஒரு தலைப்புல நாம இன்னைக்கு ஞானத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ஆற்றல். சோ இது ஆக்டிவேட் பண்ணா நம்ம இந்த விஸ்வத்துக்கு கனெக்ட் ஆயிடுவோம் டைரக்டா. இது ஆக்டிவேட் பண்ணும்போது இந்த எனர்ஜி ரைஸ் ஆகும்போது நம்மளோட பர்பஸ் ஆஃப் லைஃபா இருக்கட்டும், நம்ம கத்துக்க வேண்டிய பாடங்களா இருக்கட்டும், ரொம்ப ஃபாஸ்டா நம்மளால கத்துக்க முடியும். சோ குண்டா அப்படின்னா ஒரு பள்ளம், அப்படின்னா ஆற்றல், நமக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஆற்றல் அப்படின்னா. சோ அது ரொம்ப ஹையஸ்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். எப்போ பந்தங்கள்ல சிக்கிட்டு இருக்கிறோமோ இது நமக்கு இந்த குண்டலினி சக்தி அந்த நேரத்துல நம்ம ரைஸ் பண்ணும்போது ரொம்ப டேஞ்சரஸா அந்த ரிசல்ட்ஸ்ன்றது இருக்கும். ஆனா எப்போ இந்த பந்தங்கள் எல்லாம் விட்ட பிறகு நாம இத ரைஸ் பண்ணிக்கிறோமோ அப்போ இத ஒரு நண்பர் போல நம்ம கூட இருந்து நமக்கு எத்தனையோ நன்மைகள் செய்யும் இந்த ஆற்றல். அதனால தெரிஞ்சு தெரியாம குண்டலினி ரைஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத நாம செய்யக்கூடாது. நாம இந்த குண்டலினி சக்திய ஆக்டிவேட் பண்ணிக்கல அப்படின்னா நம்ம கிட்ட எல்லா ஞானமும் எல்லா ஆற்றலும் இருந்தா கூட ஹனுமானுக்கு எப்படி அவருக்குள்ள இருக்கிற ஆற்றலும் ஞானமும் தெரியலையோ அத போல நமக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சிக்க முடியாது. நம்ம இத ஐடென்டிஃபை பண்ணணும். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஆற்றல் ஒண்ணு இருக்கு, அதை நாம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா மெடிடேஷன் பண்ணி அந்த எனர்ஜி நாம ஆக்டிவேட் பண்ணி எழுப்பிக்கணும். சோ இந்த குண்டலினின்றது ரிலீஸ் பண்ணணும்னா நிறைய ரூல்ஸ் இருக்கு. இது பொறுமையா நடக்கணும் இந்த ஆக்டிவேஷன்ன்றது. சோ நாம அவசரப்படக்கூடாது. இது முழுமையா புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நமக்கு இந்த குண்டலினின்றது ரைஸ் ஆனா ரொம்ப அற்புதமா இருக்கும். சோ இடா அண்ட் பிங்களா அப்படின்னு 2 நாடிகள் இருக்கு இல்லையா, அது முழுமையா ஆக்டிவா இருக்கணும். அதுக்கப்புறமா சுஷ்மா அப்படின்ற அந்த இதுல அந்த எனர்ஜி என்டர் ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம சக்ராஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் குண்டலினி பத்தி நாம யோசிக்க முடியும். குண்டலினிக்கு போனா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது இருக்கு. சந்திர நாடி சூரிய நாடி மூலியம் நடக்கிற அந்த சுவாசம் கூட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சோ இந்த இடா என்றது எங்க இருக்கும் அப்படின்னா எதுக்கு கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட எத்திரிக் பாடி எனர்ஜி பாடிக்கு கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ ஏன்னா இது சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம மென்டல் பாடிக்கு இதாயிருக்கும். அந்த சந்திரன் நம்ம மனசை டைரக்டா எஃபெக்ட் பண்ணும். ஸ்பிரிச்சுவல் நாலேஜை கூட கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம எப்போ இயற்கையோட இணைந்து சுவாசிப்போமோ அப்போ மட்டும்தான் நமக்கு இது 3மே சரியா செயல்படும். இடா என்றது இரவு நேரத்துல செயல்படும். பிங்களா என்றது காலை நேரத்துல ஆக்டிவா செயல்படும். ஆனா சுஷ்மா என்றது ஒரே இதுல செயல்பட்டுட்டே இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் 2மே இருந்தாதான் உருவாக்கம் என்றதே நடக்கும். பிங்களா நமக்கு ரைட் சைட் ஆஃப் த பாடி இருக்கும். இது யங் அப்படின்னு ஒரு புருஷ தத்துவம். சோ அது இன் என்ற
ஒரு ஸ்திரீ தத்துவம் அப்படின்னா பெண்மை ஒரு ஆற்றலா இருக்கும். இங்க வந்து ஆண் ஆற்றல் அப்படின்ற ஒரு ஆற்றலை நாம பெறுவோம். ஸோ ரெண்டுமே நமக்கு தேவை. 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு நாடி வந்து ஆக்டிவா இருக்கும். ஸோ 2 மணி நேரம் ஒரு நாடி ஆக்டிவா இருந்தா திருப்பி 2 மணி நேரம் இன்னொரு நாடி வந்து ஆக்டிவா இருக்கும். அதனால எப்போ எந்த நாடி ஆக்டிவா இருக்கும் நமக்கு தெரியாது. இயல்பான சுவாசத்தை கவனிச்சுட்டே இருக்கும்போது அது தன்னால எல்லாமே நடக்கும். மூக்குல அடைப்பு இருந்தது, சுவாசிக்க முடியல அப்படின்ற அது ஹீட்டுக்காக ஆகலாம், கோல்ட் ஆனாலும் அத போல நடக்கும். சோ எதனால ஆயிருக்கு நமக்கு தெரியாது. நாம வந்து படுக்கும்போது ஒரு பக்கம் திரும்பி சுவாசிக்கும் போது ஒண்ணு அது ஃப்ரீ ஆகும், இல்லைன்னா இன்னும் அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்போ நாம சைட மாத்தி படுத்து சுவாசிக்கலாம். சோ அதனால மாறி மாறி செயல்பட்டுட்டு இருக்கும் இந்த இடா அண்ட் சுஷ்மான்றது. சோ அதுக்கப்புறமா சுஷ்மா நாடி வெளியே இருக்கிற கவர் தான் நம்ம சுஷ்மா அப்படின்னு சொல்றோம். அது தமோ குணத்துக்கு சம்பந்தப்பட்டது. சோ அதை வந்து நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அப்போ அந்த சுஷ்மா அந்த சுஷ்மா என்ற ஒரு லேயர்ல இருக்கும்போது நம்ம ரொம்ப லேசியா இருப்போம். அதுக்கு அந்த லேயரை தாண்டி போனோம்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வஜ்ரினி நாடி. அப்போ அது ரஜோகுணத்துக்கு உட்பட்டதா இருக்கும் அங்கே. சோ நம்ம அதுவும் பியூரிஃபை பண்ணிக்கணும். நம்மளோட எண்ணங்களையும் எல்லாத்தையுமே நம்ம வார்த்தைகளை எல்லாத்தையுமே பியூரிஃபை பண்ணிட்டே இருந்தா அந்த லேயரும் போய் நாம சித்திரணி நாடி அப்படின்ற ஒரு லேயருக்கு போவோம். சோ அங்க சத்வகுணத்தோட நாம இருப்போம். அந்த ரொம்ப தூய்மை என்ற ஒரு நிலைமைக்கு நாம போவோம். அதுக்கப்புறமா பிரம்ம நாடி அப்படின்னா அது ரொம்ப தின்னா இருக்கும். இங்க வந்து நம்ம நிர்குணத்துக்கு சம்பந்தப்பட்டு நாம இருப்போம். அப்போ எனர்ஜி வந்து ரொம்ப அழகாக ஃப்ளோ ஆகி மேல போகும். நாம வந்து அந்த எனர்ஜி வந்து சுஷ்மாவோட எனர்ஜி 72,000 நாடிகளுக்கு அந்த சுஷ்மா கனெக்ட் ஆயிரும். அற்புதமான ஒரு வெளிச்சம் வந்து நமக்குள்ள தலை உச்சில இருந்து இறங்கின மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். அண்ட் கரண்ட் பாஸ் ஆன மாதிரி ஒரு அனுபவம் இருக்கும். லிக்விட் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெருப்பு ஃப்ளோ ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் நமக்குள்ள. அண்ட் எறும்புகள் வந்து நம்ம முதுகுல இல்லைன்னு போடுற மாதிரி நமக்கு எலும்புகள் போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இது எல்லாமே குண்டலினி ஃப்ளோ ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். 4 லெவல்ஸ்ல அனுபவங்கள் நம்ம பார்க்கலாம். சோ உடல் அளவுல என்ன மாதிரியான அனுபவங்கள் இருக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப சூடோ ரொம்ப குளிர்ச்சியோ நம்ம உடல்ல நம்ம பார்க்க முடியும். அண்ட் நம்ம சாப்பிடுற பேட்டர்ன்ஸ், தூங்குற பேட்டர்ன்ஸ் எல்லாம் திடீர்னு மாறும். சோ நம்ம அதை கவனிக்கலாம். அண்ட் காலையில 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் நாம வந்து இந்த டைம்ல இந்த இது ஆக்டிவா இருக்கும்போது, குண்டலினி ஆக்டிவா இருக்கும்போது, மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம ஈஸியா வந்து நம்ம ஹையர் செல்ஃப்க்கு கனெக்ட் ஆகலாம். சோ அந்த நேரத்தை நாம பயன்படுத்தி அப்போ இந்த குண்டலினி ஆக்டிவா இருக்கும்போது நம்ம தியானம் செய்யணும். அண்ட் நம்மளோட இதயம் வந்து ஒரு ரேசிங் கார் மாதிரி ரொம்ப துடிக்கிற மாதிரி நமக்கு இருக்கும். அண்ட் தலைவலி அதிகமா இருக்கும், நெக் பெயின் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பிசிக்கல் பாடியில வர அனுபவங்கள். நமக்கு இந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் ஆனா எமோஷனல் லெவல்ல என்னெல்லாம் ஆகும் அப்படின்னா நம்ம ஹையர் இன்டலெக்டுக்கு கனெக்ட் ஆயிடுவோம். அண்ட் ஏன்னா லோவர் மைண்ட்ல எப்பவுமே ஈகோ பேஸா இருப்போம். ஆனா ஹையர் மைண்டுக்கு போன பிறகு அது வந்து அந்த ஈகோ பேஸ் வந்து மாற்றம் அடைந்து ஹையர் மைண்டா மாறி அந்த ஒன்னஸ்க்கு வந்துடும். அண்ட் நமக்குள்ள நிறைய ஆர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும். எப்போ இந்த குண்டலினி சக்தி நமக்குள்ள ஆக்டிவேட் ஆகுமோ நமக்கு ஆர்வம் இருக்கும், நிறைய மியூசிக் கத்துக்கணும், ஆர்ட் பண்ணணும், நிறைய ஏதாவது புதுமையா எழுதணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்கு வரும். நம்ம மூட் ஸ்விங்ஸ் வந்து திடீர்னு மாறிட்டே இருக்கும். ஏன்னா நமக்கு அது கிளென்சிங் ப்ராசஸோட ஒரு
இது அதனால நம்ம மூட் வந்து இப்போ ஒரு மாதிரி இருப்போம். திடீர்னு சோகமாயிடுவோம். திடீர்னு சிரிப்போம். அந்த மாரி நம்ம மூட்ஸ் வந்து திடீர்னு மாறிட்டே இருக்கும். இது வந்து கிளென்சிங் ப்ராசஸ் நடக்கிறது அப்படின்னு புரிஞ்சுகிட்டு நம்ம விழிப்புணர்வோட இத ச ஹேண்டில் பண்ணணும். ஸோ ய இந்த மாதிரி நேரத்துல ஸோ எந்த ஒரு சூழ்நிலைக்கும் நம்ம உடனே ரெஸ்பாண்ட் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா இருந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஏன்னா, நான் அந்த அந்த அளவுக்கு அவேர்னஸா நாம இருக்கணும். ஸோ இங்க அண்ட் நமக்கு அந்த சைக்கிக் அப்படின்னா சித்திகள் என்றது கிடைக்கும்போது, நம்ம செலஸ்டியல் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலுலக அ சத்தங்கள் நமக்கு கேட்கும். அது வந்து இது அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஸோ அண்ட் நம்மளோட அந்த சென்சஸ் எல்லாமே அ அ ரொம்ப அம் உயர்ந்த நிலையில செயல்படும். ஸோ நம்ம கண்ணால பார்க்க முடியாதது பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா சென்சஸுமே ஐம்புலன்களுமே அ அ ரொம்ப ஹையரா நமக்கு செயல்படும். அதுக்கப்புறமா சூக்ஷ்ம உடல் பயணம், ஆஸ்ட்ரல் டிராவல்ன்றது நடக்கும். அண்ட் நம்ம முன்ஜென்மங்கள காட்சிகள் நம்மளால பார்க்க முடியும். அண்ட் நம்ம ஃபியூச்சர கூட நம்மளால பார்க்க முடியும். கனவுகள பேட்டர்ன கூட நம்ம மாத்திக்கலாம். இந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆகும்போது. ஏன்னா, அந்த கனவுகள் கூட நம்மளோட இன்னொரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ட்ரீம்ஸ கூட நாம சரியா புரிஞ்சுக்கிட்டு, அத வந்து மாத்திக்கிட்டு, அங்கே கூட நம்ம வாழ்க்கைய வந்து நாம நெனச்சபடி வாழலாம். அஷ்ட சித்திகள் நமக்கு கிடைக்கும். அப்படின்னா, நம்ம அ அனிமா, மகிமா, கரிமா, லகிமான். அனிமான்னா ஒரு சின்ன அணு போல நாம ஆகலாம். மகிமான்னா விஸ்வரூபத்தை நாம காட்டலாம். அண்ட் கரிமா அப்படின்னா ரொம்ப கனமா ஒரு மலை போல நம்ம ஆறது நம்ம பார்க்கலாம். அண்ட் லகீமா அப்படின்னா ஒரு அ இறகை போல லைட்டா ஆறது கூட நாம உணரலாம். அண்ட் பிராப்தி அப்படின்னா, நாம என்ன நெனைக்கிறோம் ரொம்ப பியூரான நம்ம எண்ணங்கள் எல்லாமே உருவாக்குறது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா பிராகாமியா. பிராகாமியா அப்படின்னா நம்மளோட வில் பவர். ஸோ அந்த வில் பவர் கூட அதிகம் ஆகும். அண்ட் வஷித்வா அப்படின்னா மத்தவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண முடியும் நம்ம. அந்த வசித்துவம் என்றது அது ஒரு சித்தி. அதுவும் கிடைக்கும். அண்ட் இஷித்வா அப்படின்னா நாமே கடவுள் அப்படின்னு ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். ஸோ இது அஷ்ட சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஏஞ்சல்ஸ நம்ம பார்க்கலாம். நம்ம சக்ராஸ நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா நமக்கு நெறைய ஹீலிங் பவர்ஸ் நமக்கு கிடைக்கும். யாராவது தொட்டா ஹீலிங் நடந்துடும். யார்கிட்டயாவது பேசினா ஹீலிங் நடந்துடும். யாரையாவது பார்த்தாலே ஹீலிங் நடந்துடும். நம்ம வந்து ரொம்ப பேரானந்தத்துல இருப்போம். சமாதி நிலை என்றது அனுபவம் பெறலாம். ஸோ இது எல்லாமே கிடைக்கும். நமக்கு குண்டலினின்றது ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ முக்கியமா நாம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு சிஸ்டமேட்டிக்கா நடக்கணும். நம்மள ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம உடல் அதுக்கு தகுந்தபடி இருக்கா? ஏன்னா அதுக்கு உடலுக்கு அந்த ஆற்றல் இருக்கா? மனசுக்கு அந்த ஆற்றல் இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஒண்ணொண்ணும் அது சரி பண்ணிக்கிட்டு, ஒவ்வொரு உடலையும் சரி பண்ணிக்கிட்டு, ஒவ்வொரு சக்ராவையும் கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு, விடாப்பிங்களால அ அ அந்த எனர்ஜி சரியா ஓடுன பிறகு சுஷ்மாக்குள்ள என்டர் ஆயி, அந்த பிரம்ம நாடிக்கு சென்று, அதுக்கப்புறமா அந்த குண்டலினி ரைஸ் ஆகும்போது, ரொம்ப அற்புதமா இந்த ப்ராசஸ் நடக்கும். இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா நடக்கும். தியானத்தின் மூலியமா. இது நமக்கு தெரிஞ்சாலும், தெரியலனாலும் நடக்கும். ஆனா, இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால, ஸோ நாம ஜஸ்ட் உணரலாம். என்ன நடக்கிறதோ அத புரிஞ்சுக்கலாம், உணரலாம் தவிர, மத்தபடி இத தெரிஞ்சுக்கிட்டு நாமளா எதுவும் செய்ய முடியாது. என்ன நடக்கிறது அப்படின்றது புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஞானம் தேவை. ஸோ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.